Hello, dear students. How are you? I hope you all are doing well at home. Welcome back to science class from 8th standard. In this video session, we are going to learn chapter 13, lesson sound. Okay, students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ சவுண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சவுண்ட் இல்லைனா என்ன நடக்கும், சவுண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கம்யூனிகேஷனுக்காக நம்ம வந்து சவுண்டு அப்படின்றத ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது எப்படி, சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு பேசேஜ் தேவை. ஓகேங்களா, ஸோ அந்த பேசேஜ் என்ன, ஸோ ஒரு மீடியம் வேணும், அந்த மீடியம் வந்து என்னவாக இருக்கும், என்ன மாதிரி மீடியம் அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரிங் மூலயமா வைப்ரேஷன் மூலயமா வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சவுண்டுக்கு வந்து நம்மளோட த்ரோட்டு, அந்த விண்ட் பைப்பு, வாய்ஸ் பாக்ஸ் இன் ஹியூமன்ஸு. ஓகேங்களா, அதில் த்ரோட் வாய்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதாவது லாரங்ஸு, அதோட விண்ட் பைப்பு, வோக்கல் கார்ட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து எப்படி வந்து சவுண்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட த்ரோட்டில் என்ன டிஃப்ரெண்ட் நடக்குது, அங்கே என்ன வைப்ரேஷன் நடக்குது, வைப்ரேஷனால தான் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பட் நம்ம பேசுகிறதும் வைப்ரேஷனால தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீமேலோட சவுண்டு வந்து எப்படி டிஃபர் ஆகுது, மேலோட சவுண்டு, சில்ட்ரன்ஸோட சவுண்டு வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது சவுண்டு பரவறதுக்கு ஒரு கன்ஃபார்ம் மீடியம் தேவை, அது என்ன மீடியம் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் ஐ வில் ஸ்டார்ட் லெசன். ஓகே, கேன் யூ திங்க் ஆஃப் an explanation? Is it possible that the decreasing amount of air in the tumbler had something to do with the decreasing loudness of the ring? ஓகேங்களா, ஸோ அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த லவுட்னஸ் வந்து கம்மியாகுது, அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஏர் வந்து டம்ளரில் கம்மியாக இருந்துச்சுன்னா லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது சவுண்டு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிளாஸில் நீங்கள் வந்து மொபைலை வைக்கும்போது ஆல்ரெடி அங்கே ஏர் இருக்குது, ஸோ நீங்கள் மொபைல் வைக்கும்போது சவுண்டு வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஏன்னா ஏர் வந்து இருக்கும்போது உங்களுக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக கேட்கும். ஓகேங்களா, எக்கோ பண்ணுது, எக்கோ அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வந்து நல்லா கிளியராக கேட்கும். அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு, indeed, if you had been able to suck all the air in the tumbler, the sound would stop completely. ஸோ அந்த கிளாஸில் இருக்கிற அந்த டம்ளரில் இருக்கிற ஃபுல் ஏரையும் நம்ம சக் பண்ணி வெளியே எடுக்கும்போது, ஓகேங்களா, அந்த சவுண்டை வந்து நல்லா ஏரை வந்து சக் பண்ணி வெளியே எடுக்கும்போது அதில் இன்னும் நிறைய நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. என்னென்னா ஃபுல்லாக வந்து அந்த சவுண்டே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம் டு ட்ராவல். ஸோ சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு மீடியம் தேவை, அந்த மீடியம் தான் வந்து ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, when air has been removed completely from a vessel, it is said that there is vacuum in the vessel. ஸோ ஆல்ரெடி நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே காட்டியிருந்தேன், ஒரு ஜார் செட் பண்ணி அதில் வேக்கம் மூலயமா எல்லா ஏரையும் சக் பண்ணி வெளியே எடுக்கிறோம். சக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு பெல் வந்து ரிங் பண்ணும்போது நம்மளுக்கு சவுண்ட் வந்து வெளியே கேட்காது. பட் நார்மலாக ஏர் இருக்கும்போது சவுண்ட் நம்மளுக்கு நல்லா வெளியே கேட்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ அது வந்து வேக்கம் வெசலாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏர் கண்டென்ட் இல்லாத வெசலாக இருந்துச்சுன்னா, ஏர் கண்டென்ட் இல்லாத பிளேசஸில் சவுண்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகாது. ஸோ டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து சவுண்டு கேட்காது. ஓகேங்களா, இதுவே ஏர் இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ்மெண்ட்டில் இருக்குது, ட்ராவலிங்கில் இருக்குது. ஸோ மாலிகுல்ஸ் ட்ராவலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு சவுண்டு வந்து நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகும். மெயின் ரீசன் வேக்கம் தான், ஐ மீன் ஏர். ஓகேங்களா, ஏர் இருந்துச்சுன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏர் இல்லைன்னா லவுட்னஸ் கம்மியாகும். ஸோ இப்போ இந்த மலை பிரதேசத்தெல்லாம் எக்கோ அடிக்குது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது 1 or 2 times கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ ஹை ஹில்ஸ் போக 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 ஹை மவுண்டன்ஸ் நம்ம ஏற அங்கே வளிமண்டல சுழற்சின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து அங்கே கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சவுண்டாக பேசும்போது அந்த லவுட்னஸ்ஸு ஏர் மாலிகுல் அதிகமாக அந்த பிளேசஸில் கண்டெயின் ஆகிருக்கும். அதிகமாக அந்த பிளேசஸில் கண்டெயின் ஆகிருக்க ரீசனுக்காக தான் உங்களுக்கு அந்த எக்கோ சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, எக்கோ தெரியும்ல,
ஒரு மூவிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க, ஊட்டி கொடைக்கானல். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் மலை பிரதேசத்தில் நின்று கத்தும்போது அது திரும்ப வந்து எக்கோ அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, த சவுண்ட் கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்கம். ஸோ வேக்கம் அதாவது ஏர் இல்லாத பிளேசஸில் அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகாது, ட்ராவல் பண்ணாது. அதே மாதிரி சவுண்ட் வந்து லிக்விடில் ட்ராவல் பண்ணுமா அப்படின்ற டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ லிக்விடில் போட்டாலும் உங்களுக்கு சவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. Take a bucket or a bathtub, fill it with a clean water, take a small bell in one hand, shake this bell inside the water to produce sound. Make sure that the bell does not touch the body of the bucket or the tub. ஸோ இந்த மாதிரி சென்டரில் இங்கே பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப சவுண்டாக கேட்காது, ஓரளவுக்கு கேட்கும். ஓகேங்களா. பிளேஸ் யுவர் இயர் ஜென்ட்லி ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். பி கேர்ஃபுல், வாட்டர் ஷுட் நாட் என்டர் இன் யுவர் இயர். கேன் யூ ஹியர் த சவுண்ட் ஆஃப் த பெல்? டஸ் இட் இண்டிகேட் தட் சவுண்ட் கேன் ட்ராவல் த்ரூ லிக்விட்? ஸோ அது வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்குமா கேட்காதா? வாட்டரில் நல்லாவே கேட்கும். ஓகேங்களா. ஏன்னா அதே வாட்டரில் தான் பார்த்தீங்கன்னா டால்ஃபின், அடுத்தது வேல்ஸு, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஓகேங்களா. வாட்டரில் கம்யூனிகேட் பண்ணுறதுனால தான் அந்த சவுண்ட் கேட்டு தான் மற்ற அனிமல்ஸும் என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் அப்படின்றது எல்லா சர்ஃபேஸ்லேயுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளூயிடுன்றது 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து லிக்விடு, இன்னொன்று வந்து கேஸ். ஓகேங்களா. ஏர், கேஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃப்ளூயிடுன்றதுனால ஃப்ளூயிட் கண்டென்ட் சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ளூயிட் வந்து தேவை கன்ஃபார்ம். ஓகேங்களா. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் இஃப் சவுண்ட் கேன் ட்ராவல் த்ரூ சாலிட் ஆல்சோ. ஸோ சவுண்டு வந்து உங்களுக்கு சாலிட் பிளேசஸ்லேயும் சவுண்டு வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிட் பிளேஸில் சவுண்டு வந்து உங்களுக்கு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் மூலயமா. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு உங்கள் காதில் கேட்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க லைட்டாக டச் பண்ணாலோ இல்லை வந்து அந்த சைடு வச்சுட்டு இப்படி லைட்டாக கீறி விட்டாலோ பெண்ணால் லைட்டாக கீறினாலும் உங்களுக்கு சவுண்ட் வந்து நல்லாவே கேட்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா சாலிட் சர்ஃபேஸ்லேயும் உங்களுக்கு வந்து மெயினாக சவுண்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ ஃப்ளூயிட் மட்டும் இல்லாமல் சாலிட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் த சவுண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா. அதாவது ஏர் கண்டென்ட், சாலிட் சர்ஃபேஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட்ஸான கேஸ் அண்ட் லிக்விட்ஸ், இந்த மூணுமே. ஓகேங்களா. ஃபிசிக்கல் ஸ்டேட்டான சாலிட், லிக்விட், கேஷியஸ், இந்த 3 ஸ்டேட்லையுமே வந்து சவுண்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சவுண்டை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்மளுக்கு கேட்குறது கம்யூனிகேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, you can also perform the above activity by placing your ear at one end of the long wooden or metallic table and asking your friend to gently scratch the other end of the table. ஸோ இந்த மாதிரி வச்சு கேட்கும்போது கன்ஃபார்ம் கேட்காமலாம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ சாலிட் சர்ஃபேஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வந்து நல்லாவே கிளியராக இருக்குது. ஓகே. we find that sound can travel through wood or metal. In fact, sound can travel through any solid. சவுண்ட் வந்து கன்ஃபார்மாக என்ன பண்ணுது, எந்த ஒரு சாலிடாக இருந்தாலும் அது ட்ராவல் பண்ணும். அது வுட்டாக இருக்கலாம், இல்லை மெட்டலாக இருக்கலாம், நான் மெட்டல்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. சாலிட் சர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. யூ கேன் பர்ஃபார்ம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி டு ஷோ தட் சவுண்ட் கேன் ஆல்சோ ட்ராவல் த்ரூ ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டாய்ஸு, டெலிஃபோன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த மிருதங்கம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ அதுலேயும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்கிங் மூலயமா, அதாவது அந்த நரம்பு இருக்குது தெரியுமா, அந்த நரம்பு மூலயமாவும் உங்களுக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது சின்ன வயசில் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசும்போது சின்ன யூஸ் அண்ட் த்ரோ டீ கப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் தெரியுமா, த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ அந்த த்ரெட்லேயும் உங்களுக்கு சவுண்டு வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. We have learnt so far that vibrating object produce sound and it is carry in all direction in a medium. So vibrating body வந்து என்ன பண்ணுது, சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது அந்த ட்ராவல்
சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த மீடியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிட் மீடியம் இருக்குது, லிக்விட் மீடியம் இருக்குது, அண்டு கேஷியஸ் மீடியம் இருக்குது. இந்த 3 மீடியமே சவுண்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விடுறது இந்த 3தோட வேலை தான், அதாவது அந்த மீடியத்தோட வேலை. ஓகே, we hear sound through our ear. ஓகேங்களா, நம்ம வந்து சவுண்டை எப்படி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஒன்று நடக்குதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேட்கணும். ஓகேங்களா, கேட்குறதுன்றது மூலயமா தான். அந்த கேட்குறது எந்த உறுப்பால் நடக்குதுன்னா உங்களுக்கு இயர். ஓகேங்களா, ஸோ இயர் மூலயமா நீங்கள் ஹியர் பண்ண வேர்ட்ஸை அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி திரும்ப நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு கன்ஃபார்ம் இயர்ன்றது ஒன்று கன்ஃபார்ம் தேவை. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இப்போ அந்த நம்மளோட இயர் இருக்குது தெரியுமா, நம்மளோட காது. ஸோ அந்த காதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, த ஷேப் ஆஃப் த அவுட்டர் பார்ட் ஆஃப் த இயர் இஸ் லைக் எ ஃபனல். ஸோ நம்மளோட காதோட இந்த அவுட்டர் பார்ட் பார்த்திங்கன்னா ஃபனல் மாதிரி இருக்கும். அந்த ஃபனலுக்கு மேலே பிக்சர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃபனல் மீன்ஸ் அந்த புனல் சொல்லுவாங்க தெரியுமா, ஷார்ப்பாக. ஸோ அந்த மாதிரி ஃபனல் ஷேப்பில் இருக்கும். when sound enters in it travel down a canal at the end of which a thin membrane is stretched tightly. ஸோ சின்ன சின்ன நரம்புகள் எல்லாமே ஒன்றா டைட்டாக வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஓகேங்களா, மடங்கி சுற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தின் மெம்பரேன்ஸ் வந்து ஒன்றா ஜாயிண்டான பிளேஸில் போயிட்டு இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ட்ராவல் ஆகி அவ்வளோ தூரம் போகுது. ஸோ அந்த ட்ராவலுக்கு சென்டரில் இருக்கிற பார்ட்ஸ் தான் வந்து கேனல். ஓகேங்களா, ஒரு குகை மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த பிளேஸ்க்கு தாண்டி தான் உங்களுக்கு சவுண்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்ட்ரெச்சிங் மெம்பரேனில் போய் தான் என்ன ஆகுது, சவுண்டு வந்து ட்ராவல் ஆகி அந்த லாஸ்ட்டாக முடியுது. இட் இஸ் கால்டு த இயர் ட்ரம். அந்த ஸ்ட்ரெச்சிங் மெம்பரேன், தின் மெம்பரேன் இஸ் ஸ்ட்ரெச்டு டைட்லின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சிங் மெம்பரேன் இருக்கிற பிளேஸோட நேம் தான் வந்து என்ன அப்படின்னா இயர் ட்ரம். ஓகே, it performs an important functions to understand what the eardrum does. Let us build a tin can model of the eardrum. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இங்கே கீழே காட்டிருக்காங்க இயர் ட்ரம் தான் இதுவும். இயர் ட்ரம் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இல்லை ஏதோ எடுத்து கட் பண்ணி அதில் மேலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா தின் லேயர். ஓகேங்களா, இந்த தின் லேயர் ஸ்ட்ரெச்சுடு தான், இதுதான் வந்து உங்களுக்கு இயர் ட்ரம்மாக இருக்குது. ஸோ கீழே கேப்பாக இருக்குல்ல, ஸோ இந்த கேப்பு தான் உங்களுக்கு இந்த பாய் வந்து உங்களுக்கு ஊதுறான்ல, ஸோ இந்த பிளேஸ் பேசுகிறதோ இல்லை ஊதுறதோ இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு வந்து காதோட அந்த மடல் நம்ம சொல்லுவோம்ல, காது வெளியே தெரியுது இல்லை, ஸோ இந்த ஃபனல் ஷேப்பில் இருக்க பிளேஸு இது. ஓகேங்களா, அடுத்தது ஸோ இவ்வளோ நீட்டு போயிருக்குல்ல, இது வந்து கேனல். ஓகே, ஸோ இது வந்து கேனல். திஸ் இஸ் ஏ இயர் ட்ரம். ஸோ இந்த இயர் ட்ரம்மில் போயிட்டு இந்த இவ்வளோ நீட்டு கேனல் வழியாக ட்ராவல் பண்ணி இயர் ட்ரம்மை அதிருது. அந்த அதிர்ற அலைகள் தான் வந்து உங்களோட என்ன பண்ணுன்னா உங்களோட மூளை நரம்பு மண்டலத்துக்கு போய் சேருது. மூளைக்கு போகும்போது அந்த மூளையில் இருக்க சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஓகே இந்த விஷயம் வந்து அவங்க பேசியிருக்காங்க, அதை வந்து நம்ம திரும்ப ரிப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்மளோட மூளை தான் வந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கு. ஓகேங்களா, நம்ம கேட்குறது பார்க்குறது எல்லா விஷயம் நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடிஸுமே வந்து கனெக்ஷன் பார்த்திங்கன்னா மூளைக்கு தான் கொடுத்துருக்கும் டேரெக்டாக. ஓகேங்களா, இப்போ எப்படி வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி எல்லாமே ரூட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், ரூட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாருக்கும் ரூட்டுக்கும் சம்மந்த டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு ரூட் எப்படி பிளான்ட்டுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிரெயின் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அந்த பிரெயினில் தான் எல்லா பார்ட் ஆஃப் பாடியுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு சின்ன நர்வ்ஸ் வழியாக. ஸோ அந்த நர்வ்ஸ் மூலயமா தான் என்ன ஆகுது, ஒரு சிக்னலை ஐஸ் ஆகட்டும் இல்லை வந்து நம்மளோட நோஸு ஸ்மெல் பண்ணுவோம்ல, ஸ்மெல் பண்ணி ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கும் நம்மளோட பிரெயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. பார்க்குற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளோட பிரெயின் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஒரு கேட்குற விஷயத்துக்கு நம்மளும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட பிரெயின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த ஸ்டிமுலேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு the eardrum is like a stretched rubber sheet. ஓகேங்களா, ஸோ அங்கே ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த மாதிரி ரப்பர் ஷீட்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், திஸ் இஸ் ஏ இயர் ட்ரம். ஓகே, ஸோ இந்த இயர் ட்ரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே காட்டியிருந்தாங்கல்ல, ஸோ அதே மாதிரியே இருக்கா. ஸோ பலூன் போட்டு மூடி வச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இயர் ட்ரம். ஓகே, சவுண்ட் வைப்ரேஷன் மேக் த இயர்
மேக் த இயர் ட்ரம் வைப்ரேட். ஓகேங்களா, சவுண்ட் வந்து வைப்ரேஷன் மூலயமா உள்ளே போயிட்டு இயர் ட்ரம்மில் அட்டாக் பண்ணுறதுனால அந்த வைப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இயர் ட்ரம்லேருந்து சவுண்டு வந்து இன்னர் இயருக்கு சென்ட் ஆகுது. ஓகேங்களா, அந்த வைப்ரேஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னர் இயர் உள்ள காது இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து சென்ட் ஆகுது. த இயர் ட்ரம் சென்ட் வைப்ரேஷன் டு த இன்னர் இயர் ஃப்ரம் த சிக்னல் டஸ் டு த பிரெயின். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இயர் ட்ரமுக்கு ஒரு சவுண்ட் போகுது, இயர் ட்ரம்லேருந்து இங்கே உள்ளே இருக்க சின்ன சின்ன நரம்புகளுக்கு உள்காதுக்கு போகுது. இந்த உள்காதுக்கு போனது இந்த சிக்னல் இங்கே இதான் உள்காது. ஓகேங்களா, இன்னர் இயர். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுருக்கோம்ல, அதை நம்மளோட பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னர் பார்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டிமுலேஷன் தான் உங்களுக்கு பிரெயினுக்கு போகுது, இந்த சிக்னல்ஸ் தான் பிரெயினுக்கு டைரெக்டாக போகுது. தட் இஸ் ஹவ் வி ஹியர். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இந்த மாதிரி தான் நம்மளோட ஹியரிங் கெப்பாசிட்டி நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட இயர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹியூமன் பீயிங்கோட ஃபுல் இயர் இது. ஓகேங்களா, இது வந்து ஹெலிக்ஸ், இதோட நேம் வந்து ஹெலிக்ஸு. இது வந்து சர்க்கிள், வெளி சர்க்கிள். ஓகேங்களா, ஓரி சர்க்கிள். ட்ராகஸ், ஸோ இந்த சைடில் இருக்கும்ல அது வந்து ட்ராகஸ், கீழ்ப்பக்கம் இருக்கிறது ட்ரம்பிள். ஓகேவாங்க, நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து டிம்பானிக் மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஏ இயர் ட்ரம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இயர் ட்ரம். இது உள்ளே போகிற கேனல். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல். ஸோ இது வந்து டெம்போரல் போன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த காது வந்து அட்டாச் ஆகியிருக்கிற ஒரு போனு. இது வந்து செமி சர்க்குலர் கேனல். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக போகிறதுக்கு ஒரு கேனல் இருக்குது. அப்புறம் இந்த சவுண்ட் வைப்ரேட் ஆகுதுல்ல, இது வந்து இந்த கேனல் வழியாக சுற்றி லாஸ்ட்டு இதுக்கு போய் முடியுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ. ஓகேங்களா, ரவுண்டாக ஒரு விண்டோ இருக்கும், ஓவல் ஷேப்பில் ஒரு விண்டோ இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஆடிட்டரி ஆஸ்லஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்தேசன் டியூப். இது வந்து பிளட் மாலிகல்ஸ் கண்டைன் ஆகுறது. ஓகேங்களா, அடுத்தது கொஷீல் வெஸ்டிபுலோலியர் நர்வ்ஸ். ஸோ இது வந்து பிரெயின்லேருந்து கனெக்ட் ஆகிற நர்வ்ஸ் தான் இது. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு இப்படி இங்கே முடிஞ்சு இப்படி போய்ட்டு நரம்பு பிரெயினில் உங்களுக்கு அட்டாச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்படி டேரெக்டாக போய் பிரெயினில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மூலயமா தான் நம்மளுக்கு சவுண்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ அவுட் இயர் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, மிடில் இயர் உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும், இன்னர் இயர் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு 3 பார்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Okay students, that's the end of our topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Okay, thank you students, thank you to all, happy learning.